கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ராக் ஆபரேஷன் இன்று தொடங்கியது. இந்த ஒத்திகையின் போது காவல்துறையினர் மாறுவேடமிட்டு தீவிரவாதிகள் போல் ஊடுருவார்கள். இதனை தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் சரியாக கண்டுபிடிக்கிறார்களா என்பதை கண்டறியும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 68 கிலோமீட்டர் தூர கடலோர பகுதிகளில் காவலர்கள் அதிவிரைவு படகு மூலம் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பழனி பேருந்து நிலையத்தில் குப்பைகள் அள்ளப்படாமல் சுகாதாரக்கேடாக இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் குப்பைகளுடன் பழனி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். முற்றுகையிட்டவர்களிடம் நகராட்சி மேலாளர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர பகுதியில் உள்ள கடைகளில் காலாவதியான உணவுப் பொருட்கள் குறித்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட புகையிலை, பான்பராக் ஆகியவற்றை கைப்பற்றனர். இதில் சுமார் 80,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர் மழையின் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடியாக உயர்ந்துள்ளது. அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரமாக பாம்பாறு, சின்னாறு, மூணார் பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அரிய வகை ஆந்தை ஒன்று கீழே விழுந்தது. அந்த பகுதியில் இருந்தவர்கள் ஆந்தையை மீட்டு வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறை சரகர்களிடம் அதை ஒப்படைத்தனர். இந்த ஆந்தை ஓரிடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்லும் போது விழுந்து இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. நாமக்கல்லை அடுத்த பொம்மைக்குட்டை மேட்டில் இந்தியன் வங்கியின் இடமாற்று விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி கடந்த ஆண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 121 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 150 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் நடப்பாண்டு 121 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள கடன் உதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். Thank you.